அடாஷா இன்னும் படிச்சிட்டு இருக்கியா? ஆமாமா. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? ஐயோ, நான் வெளியில போற அவசரத்துல சாப்பாடு செய்யலமா. 2 நிமிஷம் பொறுத்துக்கோ, நான் அதுக்குள்ள உனக்கு சமைச்சு கொடுத்துறேன். அண்ணா நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்கண்ணா. இரு தம்பி, படிச்சுட்டு பாக்குறேன். இப்பவே பாருங்க. அட அப்புறம் பாக்குறேன் தம்பி. நீங்க இப்ப பார்த்தாதான் அவங்கள விட்டு போவேன், இல்லைன்னா உங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருப்பேன். சரி கூட பாக்குறேன். என்னது இது? என்னது ஸ்கெலிட்டன் டாயா? இது வச்சு விளையாடுற வயசா எனக்கு இதெல்லாம் வேணாம். ஏய், இங்க எதுக்கு அழுவுற? நான் தான் இங்க படிச்சிட்டு இருக்கேன்ல, இங்க ஓரமா போய் அழுவு. இந்த பொம்மையா? இது யார் என் பக்கத்துல வச்சது? டாலிஸ், டாலிஸ், என்னடா? இதோ வரேன். டேய், நேத்தே நான் எனக்கு இந்த பொம்மை வேணும் தானே உன்கிட்ட கொடுத்தேன். நீ எதுக்கு திருப்பி என்கிட்ட வச்ச? ஐயோ அண்ணா, நான் வைக்கல. போய் பேசாத, இத நீ தானே வச்ச. இது அம்மா கிட்ட சொல்லி உன்னை அடி வாங்க வைக்கிறேன் பாரு. அண்ணா நான் வைக்கல. நீ வைக்கலனா வேற யார் தான் வச்சது? இங்க வச்சிட்டு பொய்யா சொல்ற? அம்மா ரொம்ப பசிக்குது, சாப்பிட என்னமா இருக்கு? தோ 10 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டோம். ஆமா, நீ பல்லெல்லாம் வளைக்கிட்டியா? இல்லம்மா. போய் பல்லு வளைக்கிட்டு வா. சரி, நான் போய் பல்ல வளைக்கிட்டு வரேன். என்ன காலையில உளறிட்டு இருக்க? அம்மாமா இல்லம்மா, பாத்ரூம்ல அந்த ஸ்கெலிட்டன் பொம்மைக்குள்ள பேய் இருக்கு. என்னப்பா? அம்மாமா இல்லம்மா, அது பாத்ரூம்ல நான் எழுதி வச்சிருக்க, வந்து பாருமா. சரி வா போலாம். தோ இங்கதான். என்னப்பா இங்க ஏதோ இருக்குன்னா ஒண்ணுமே காணோம். இல்லம்மா, நான் பாக்கும்போது அந்த இடத்துல என்னவோ எழுதி இந்த பேய் பொம்மை இருக்குதுமா. இருந்துச்சுன்னா எங்க போச்சு? நான் பார்க்கும்போது இல்ல. காலையில உளறியா? எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, என்ன விடு. இல்லம்மா, இங்கதான் இருந்தது. சரி, நீ இருந்து தேடி பாரு, நான் போறேன். இல்லம்மா, நான் வந்துடுறேன். சரி வா போலாம். சரி நீ உட்காரு, அம்மா உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். சரி இந்த குடிப்பா. ஷாம், சீக்கிரம் அந்த காஃபி குடிச்சிட்டு கிளம்பு, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. சரிம்மா. எங்க என் காஃபி? என்ன இந்த பேய் பொம்மை இருக்கு? இந்த பேய் பொம்மை மறுபடியும் என் காஃபியை குடிச்சிட்டா? எனக்கு இந்த பேய் பொம்மை வேணாம். இந்த பேய் பொம்மை மறுபடியும் பக்கத்துல வந்து உட்காந்துச்சா? என்ன இது பக்கத்துல சிஸ்டர் இருக்கு? அப்போ இது முடியல வெட்டிடுச்சா? அம்மா
என்னப்பா? அம்மா இந்த பேய் பொம்மை என் முடியெல்லாம் வெட்டிடுச்சுமா. அதெல்லாம் வெட்டி இருக்காதுப்பா. ஐயோ என்ன நெருப்பா கொதிக்குது, வா டாக்டர் கிட்ட போலாம். அதெல்லாம் வேணாமா, இதுதான் என் முடி வெட்டுச்சு. இங்க பாருங்க, எனக்கு முடி எவ்வளவு கம்மியா இருக்கு. சரி வா, நானு டாலிஷ் கிட்ட கேக்குறேன், நீ வா. டாலிஷ், டாலிஷ் இங்க வாங்க. என்னமா? டாலிஷ், நீ அண்ணனோட முடிய வெட்டினியா? இல்லம்மா. பொய் சொல்லாத டாலிஷ், நீ தானே வெட்டின? இல்லம்மா. சொல்லு டாலிஷ், யாரு வெட்டினது? நான் தான்மா. ஏன் வெட்டின? நான் இந்த பொம்மை கூட ஃப்ரெண்டாக மாட்டேங்கிறேம்மா. நான் தான் இப்படி பண்ணேன். பர் தம்பி தான் இப்படி பண்ணி இருக்கிறான். இதுக்கு போய் பயந்துட்டு பாரு, உனக்கு ஜுரமே அடிக்குது. வா டாக்டர் கிட்ட போலாம். சரிம்மா. அம்மா நானும் உங்க கூட ஹாஸ்பிடல் போறேன். சரி வாங்க போலாம். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா பொருளையும் வாங்கி வச்சாச்சு. இனிமே கஸ்டமர் வந்தாங்கன்னா எந்த பொருளும் இல்லைன்னு போக மாட்டாங்க. ஹலோ மெல்வின் ஸ்டோர், சொல்லுங்க. ஓ பிரெட் வேணுமா? அப்புறம் என்ன வேணும்? பாஸ்தா வேணுமா? சீஸ் வேணுமா? அவ்வளவுதானே? ஓ 8ஆம் நம்பர் வீடா? சரி நான் டெலிவர் பண்ணிடுறேன். தேங்க்யூ. இந்தாங்க சார் உங்க ஆர்டர். கொடுப்பா. எவ்வளவுப்பா ஆச்சு? 500 ரூபாய் ஆச்சு சார். இந்தாப்பா. அப்புறம் இந்த இது உனக்கு டிப்ஸ். ரொம்ப தேங்க்யூ சார். பெரிய மாசம் அவருக்கு 10 ரூபாய் டிப்ஸ் கொடுத்துருக்காரு. ஹலோ சொல்லுங்க மெல்வின் ஸ்டோர். ஓ ஆப்பிள் வேணுமா? எங்க கிட்ட இருக்கு. ஓ ஆரஞ்சு வேணுமா? அதுவும் எங்க கிட்ட இருக்கு. டிராகன் ஃப்ரூட் தானே, அது எங்க கிட்ட இருக்கு. நாங்க கண்டிப்பா டெலிவர் பண்ணிடுறோம். டோர் நம்பர் என்னது மேடம்? 18 மேடம். நாங்க டெலிவர் பண்ணிடுறோம். ஐயோ கஸ்டமர் வெயிட் பண்ணுவாங்க, சீக்கிரமா போய் டெலிவர் பண்ணிடுறோம். ஏய் மெல்வின், என்ன பெரிய பைக்ல எல்லாம் வந்திருக்க? எனக்கு ஒரு ரவுண்ட் கூட, நான் போயிட்டு வரேன். இல்ல நான் யாருக்கும் தர மாட்டேன். அது நான் டெலிவரிக்காக வச்சிருக்கேன். நான் ஒன்னும் உடைச்சிட மாட்டேன், கூட நான் ஓட்டிட்டு வந்து தரேன். சாரி என்னால முடியாது. சரி இந்த ஆர்டர் யாருக்கு? ஆன்ட்டிக்காகவா? ஆமா ஆமா. சரி ஆன்ட்டியை கூப்பிடு, எனக்கு நிறைய இடத்துல டெலிவரி பண்ணுவேன், எனக்கு டைம் ஆகுது. நீயே கூப்பிட்டுக்கோ, எனக்கு டைம் ஆச்சு, நான் வெளியே போறேன். வெளியே போய் என் பைக் எதுவும் வராத. மேடம் மேடம். யார் அது? மேடம் நான் டெலிவரி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ நீயாப்பா? சொல்றதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியாப்பா? எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம். எவ்வளவு ஆச்சு? 100 ரூபாய் ஆச்சு மேடம். இருப்பா, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாப்பா, இந்தாப்பா டிப்ஸ் வச்சுக்க. தேங்க்யூ மேடம். இந்த சின்ன வயசுல நீ எவ்வளவு பொறுப்பா இந்த கடையை நடத்தி குடும்பத்தையும் பாத்துக்கிற. சில ஜென்மங்களுக்கு இத பார்த்தாவது புத்தி வரட்டும். ஓகே மேடம், பாய். சீக்கிரம் போய் சமைக்கணும். இனிமே இந்த மெல்வின் பையனை நம்ம வீட்டுக்கு டெலிவரி செய்யாத அளவுக்கு பாத்துக்கணும். நம்ம அம்மா இந்த மெல்வின் முன்னாடி நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. இதுல வேற அவனுக்கு டிப்ஸ். நம்மளுக்கு இது வரைக்கும் 1 ரூபாய் கொடுத்திருப்பாங்களா? அவனை எப்படியாவது பழி வாங்கணுமே. என்ன பண்ணலாம்? அம்மா போன் இங்க இருக்கு, இது ஒளிச்சு வச்சிடலாம். இத மெல்வின் திருடிட்டான்னு சொல்லலாம். அப்ப அம்மா இனிமே அவனை கூப்பிடவே மாட்டாங்க. இதை எங்க வைக்கலாம்? நம்ம இந்த மீன் தொட்டி மேல வைக்கலாம். இங்கதானே வச்சேன், எங்க போச்சு? சீவா, என் போனை பாத்தியா? போனா? நான் பாக்கலையே. ஏய், உன் பக்கத்துல தானே இருந்தது போனே, தெரியலன்னு சொல்ற? ஓ இங்க இருந்ததா? இப்ப தெரியுது மாதிரி எங்க போயிருக்கோன்னு. எங்க போயிருக்கோம்? நீ என்ன சொல்ற?
மா மெல்வின் உங்க போனை திருடிட்டு போயிட்டாமா. அப்படி எல்லாம் சொல்லாத. மெல்வின் எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா? அவன் முகத்தை பார்த்தாலே தெரியல அவன் ரொம்ப நல்ல பையன்னு. அப்படின்னா போன் எங்க போச்சு? அவன் தான் எடுத்துக்கணும். அவன் அந்த மாதிரி பையன் கிடையாது. நீ கண்ணால பார்க்காத, அந்த மாதிரி எல்லாம் பேசாத. நீ எழுந்து உள்ள போ, நான் ஹால் எல்லாம் பெருக்கணும். இந்த போனு காணான்றது உடனே ஷாம் கிட்ட சொல்லி அவங்க. ஷாம் ஷாம் என்னம்மா? எப்பா அந்த சோபா மேல போன் வச்சிருந்தப்பா, காணோம்பா. என்னம்மா சொல்றீங்க? போனை காணுமா? யாரும்மா வந்தது வீட்டுக்கு? அந்த மெல்வின் தான்ப்பா கொஞ்சம் பொருள் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு போனா. அதுக்கப்புறம் தான்ப்பா போனை காணோம். அம்மா அப்ப கண்டிப்பா அந்த மெல்வின் தான் உங்க போன் எடுத்திருப்பான். சேச்சே அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்ப்பா. ஒண்ணு பண்ணலாமா? அவன் தான் எடுத்தானா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. நீ எப்படிப்பா கண்டுபிடிப்ப? ஒரு கோல்டு செயினை அவன் கல்ல படுற மாதிரியே வைங்க. திருப்பி ஆர்டர் போட்டு அவனை வர சொல்லுங்க. அவன் வந்து அந்த கோல்டு செயினை என்ன பண்றான்னு பார்க்கலாம். அப்படி அவன் வந்தான்னா அந்த செயின் அவன் எடுக்கிறான்னு உனக்கு எப்படிப்பா தெரியும்? இங்க பாருங்க போனு. நான் ஒளிஞ்சு நின்று இங்க இருந்து வீடியோ எடுக்கிறேன். சரியா? சரி சரி. இங்க ஆர்டர் பண்ணுங்க. என்னம்மா போன் கிடைச்சதா? இன்னும் இல்லம்மா. நான் சொன்ன கேட்டீங்களா? இது மெல்வின் தான் திருடிருப்பான். நீ எதுவும் பார்க்காத பேசாத, அமைதியா இரு. என்னம்மா உங்க கையில தங்க செயின் வச்சிருக்கீங்க? இதுவா? இத வச்சு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்னம்மா பிளான்? இந்த செயினை நான் இங்க வச்சிருவேன். மெல்வினா ஆர்டர் பண்ணி வர வைப்பேன். அவன் வந்து இதை எடுத்துட்டு போனா அவன் தான் திருடன், நான் கண்டுபிடிச்சிருவேன். மா சூப்பர் பிளான் வா. சரி சரி நீ உள்ள போ. சொல்லுங்க மேடம். ஒரு பாக்கெட் மைதா மாவு, அப்புறம் தோரம் பருப்பு ஒரு பாக்கெட், அப்புறம் முட்டை 5 மேடம். சரி எடுத்துட்டு வந்துடுறேன் மேடம். என்ன இது? இந்த மேடம் இப்பதானே ஆர்டர் பண்ணாங்க, மறுபடியும் ஆர்டர் பண்றாங்க. சரி எடுத்துட்டு போவோம். மேடம் வாப்பா, வந்துட்டியா? இதான் நல்ல சான்ஸ், நம்ம போய் எடுத்துட்டு போயிடலாம். இந்தாப்பா காசு. தேங்க்யூ மேடம். அட இங்க வச்ச இந்த செயின் எங்க போச்சு? அந்த டெலிவரி பண்ற பையன் மெல்வின் தான் எடுத்திருப்பான். இல்லம்மா, நீங்க சொல்றது தப்பு. இந்த போனை பாருங்க. திருடுனது யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஐயோ சீபாவா? நான் அந்த பையன் மெல்வின் தானே நினைச்சேன். எப்படி பாத்தீங்க திருடுது பாருங்க. நான் சீபாவை நினைச்சு வெக்கப்படுறேன். இப்பவே சீபாவை கூப்பிடுறேன். ஷீபா ஷீபா. என்னம்மா? போனை யாரு திருடுனதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த மெல்வின் தானே. யாருன்னு இங்க வந்து கொஞ்சம் பாரு. ஒழுங்கு மரியாதை சொல்லு. அந்த தங்கச்சி நீ தானே எடுத்த, போய் எடுத்துட்டு வா. சரிம்மா. இந்தாங்கம்மா. ஐயோ என் பொண்ணு ஒரு திருடியா? என்னால நம்ப முடியலையே. பாத்தீங்களாமா, திருடியை நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கோம். ஏன் சீபா இப்படி சொந்த வீட்லயே திருடி இப்படி பண்ண? நீங்க மெல்வின் முன்னாடி என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க, அதனாலதான் அப்படி பண்ணேன். இங்க பார், அந்த பையன் அவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறான்னு, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஆனா நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன மன்னிச்சுக்கோங்கம்மா, இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன். மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, மெல்வின் கிட்ட தான். அந்த கடவுள் தான் உன்னை மன்னிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். டாலிஷ், இதுதான்ப்பா நம்ம புது வீடு. ஐ சூப்பரா இருக்குமா. ஷாம் இங்க பாரு, பக்கத்து வீட்டுல யாரும் குடி வந்திருக்காங்க. இவங்களாவது நல்லவங்களா இருக்கணுமா? ஆமாப்பா, இவங்களாவது நல்லவங்களா இருக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன்ப்பா. சரி டாலிஷ், நம்ம போய் பக்கத்து வீட்டுக்காரங்களை பாத்துட்டு வந்துடலாமா? சரிம்மா, வாங்க போய் பாத்துட்டு வரலாம். இவ்வளவு சத்தமா யாரு கதவை தட்டுறது? யாருமா நீங்க? ஏன் இவ்வளவு சத்தமா கதவை தட்டுறீங்க? நாங்க உங்க பக்கத்து வீட்டுக்கு புதுசா வந்த நெய்பர். எங்க வீட்டு பக்கத்துலயே நீங்க குடி வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உள்ள வாங்க. அண்ணே, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாமா? சரி தம்பி, நம்ம ஃப்ரெண்டா இல்லலாம். வா நம்ம விளையாடலாம். ஆமா
வாமா வந்து இப்படி உட்காருங்க. இது வரேன்க்கா. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு காஃபி போதும்க்கா. காஃபியா? நான் போய் காஃபி போட்டுட்டு வரேன். தம்பி உனக்கு என்னப்பா ரொம்ப பிடிக்கும்? அண்ணே எனக்கு பெண்ணுனா ரொம்ப பிடிக்கும் அண்ணே. பெண்ணா என்கிட்ட நிறைய இருக்கு, இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாம்மா காஃபி. மீன் தொட்டியில எல்லாம் கை வச்சு விளையாடக்கூடாது, சும்மா இருக்கணும். டாலிஷ் அந்த மாதிரி பண்ணாதப்பா. அக்கா அந்த மாதிரி பண்ணதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். பரவாயில்ல, சின்ன பையன் தானே. டாலி சின்ன பாரு, உனக்கு பிடிச்ச பெண். ஐயோ இவன் பண்றது பார்த்தா என் பெண்ணெல்லாம் உடச்சிருவா போல இருக்குது. ஐயே இந்த காஃபி என்ன நல்லாவே இல்லையே. என்னம்மா சொன்ன? ஒண்ணும் இல்லக்கா, காஃபி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன். டேய் என் பெண்ணெல்லாம் குடுறா, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா என் பெண்ணெல்லாம் உடச்சிருவா போல இருக்க. ஏதோ பார்த்துட்டு கொடுத்துருவேன் நினைச்சா எல்லாத்தையும் உடச்சு போட்டுருவா போல இருக்கே. என்னங்க உங்க பையன் என் பையனை இப்படி மிரட்டுறான்? அவன் வேணும்னு செஞ்சிருக்க மாட்டாமா. அவனோட பெண்ணெல்லாம் உடைக்கவே அவன் கோவம் வந்திருக்கா, அதான் புடுங்கி இருப்பான். இனிமே இந்த வீட்டுல ஒரு 2 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். வாடா போலாம். என்ன சாம் புதுசா வந்தவங்க கிட்ட இப்படி நடந்துகிட்ட? அம்மா அவன் என் பெண்ணெல்லாம் உடைச்சுட்டாமா, அதனாலதான் திட்டினேன். டேய் டாலிஷே, பக்கத்து வீட்டுல ஏதோ செஞ்சு சாப்பிடுறாங்க போல இருக்கு, நல்ல வாசனையா இருக்கு, வரியா நம்ம போய் சாப்பிடலாம்? சரிமா வாங்க வாங்க போலாம். இங்க பாரு ஷாம், உனக்கு பிடிச்ச கேக் செஞ்சிருக்கிறேன். அம்மா இது எல்லா கேக்கையும் நானே சாப்பிடுவேன். யாரு இந்த நேரத்துல வந்து கதவு தட்டுறது? சாரிக்கா, இந்த நேரத்துல வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அதுக்கு என்னமா, உள்ள வாங்க. அது வரேன். என்னக்கா கேக் சாப்பிடுறீங்க போல இருக்கு? ஆமாமா, உனக்கு வேணா ஒண்ணு எடுத்துக்க. சரி எடுத்துக்கிறேன்க்கா. அக்கா ரொம்ப டேஸ்டா இருக்கு, இன்னொன்னு தரீங்களா? அதுக்கு என்னமா? அம்மா இவங்க இப்படி சாப்பிட்டாங்கன்னா நம்ம சாப்பிடறதுக்கு கேக்கே இருக்காதேம்மா. அப்படி சொல்லாதப்பா, இருப்பா. என்னக்கா என்ன சொல்ற உங்க பையன்? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. அக்கா ரொம்ப டேஸ்டா இருக்கு, அந்த ஒரு கேக்கும் கொடுத்துருங்களேன். சரி இந்தாம்மா. அம்மா அப்ப நமக்கு கேக்கு? நமக்கு கேக்கு இல்ல. அது என்ன வயிறா இல்ல வேற ஏதாவதா? ஒரே நேரத்துல இவ்வளவு கேக்கு சாப்பிடுறாங்க. சரிக்கா, கேக் எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருந்தது, நான் நாளைக்கு மதியானம் சாப்பிட வரேன். என்னது, நாளைக்கு வரீங்களா? ஐயோ, இப்ப என்னம்மா வேணும் உனக்கு? அக்கா குழம்பு வைக்கலான்னு பார்த்தேன், வெங்காயம் இல்ல, ஒரு வெங்காயம் தாங்களேன். இதோ வரேம்மா. தேங்க்ஸ்க்கா. அக்கா அப்படியே ஒரு உருளைக்கிழங்கு இருந்தா தாங்களேன். இல்லங்க ஆண்டி, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க ஆண்டி. ஐயோ சொல்ல மறந்துட்டேன், வீட்டுல கொஞ்சம் உப்பு இல்ல, உப்பு கொஞ்சம் கொடுங்களேன். இதோ வரேம்மா. ஐயோ இதையும் மறந்துட்டேன், கொஞ்சம் புளி இருந்தா தாங்களேன். இதோ நான் எடுத்துட்டு வரேன் ஆண்டி. எனக்கு அது கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. எனக்கு அது கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. அக்கா எனக்கு கொஞ்சம் அதை எடுத்துட்டு வாங்க. தம்பி எனக்கு அது கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? ஆண்டி எங்க வீட்ல இருக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நீங்க கேட்டீங்கனாலும் எங்க கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்படியாப்பா, சரி எனக்கு இன்னைக்கு இது போதும், நான் நாளைக்கு வரேன். என்னது மறுபடியும் நாளைக்கா? அப்பா ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்குவோம். டாலிஷ் நம்ம 2 பேரும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடலாமா? சரிமா. ஐயோ இது என்ன இப்படி சத்தம் போட்டு பாட்டு கேக்குறாங்களே, தலையெல்லாம் வலிக்குதே. அம்மா என்னாலையும் தூங்கவே முடியலம்மா. சரி வா, நான் போய் கேட்போம். ஏமா இவ்வளவு சத்தமா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தூங்க வேணாவா? தலையெல்லாம் வலிக்குது. இது எங்க வீடு, நாங்க சத்தமா தான் பாட்டு வச்சு கேட்போம். உங்க வீடுனா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தூங்க வேணாவா? சத்தம் கம்மியா வச்சு டான்ஸ் ஆடுங்க. சரி சரி, நாங்க சத்தம் கம்மி பண்றோம், நீங்க கிளம்புங்க. ஐயோ இது என்னப்பா, நம்ம வீட்டுல லைட் எல்லாம் எரிஞ்சிருச்சு, ஆஃப் ஆகுது. அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, நம்ம வீட்டுக்கு பேயா வந்துருச்சு.
ஐயோ போனாலாம் கத்துற மாதிரி இருக்கு டாலிஷ். வா நம்ம பக்கத்து வீட்டுக்கே போயிடலாம். சரிம்மா. இப்ப யாரு? அக்கா அக்கா எங்க வீட்டுல பேய் இருக்கு, நாங்க நைட் இங்கேயே தங்கிட்டுமா? அதுக்கு என்னம்மா, தாராளமா தங்கிக்கலாம். உள்ளவா உள்ளவா உள்ளவா. அக்கா என்ன மன்னிச்சுக்கோங்க அக்கா, உங்களுக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டேன். அதுக்கு என்னம்மா, பரவாயில்ல, பற்று உதவி தானே. நீங்க நைட்டு நீங்க 2 பேரும் இங்கே தங்கிக்கீங்க. அப்பா ரொம்ப நன்றிக்கா. இந்த மாதிரி யாராவது உங்க வீட்டு பக்கத்துல உங்களுக்கு தொல்லை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க திருப்பி தொல்லையே கொடுக்காதீங்க, அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்கம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க, உங்க ஏரியால பாம்பு வித்த காட்ட வந்திருக்கேன். வாங்கம்மா வாங்க. என்னது பாம்பாட்டியா? ஹை ஜாலி ஜாலி. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா, நம்ம ஏரியாக்கு பாம்பாட்டி வந்திருக்காங்களா. வாங்க நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். குட்டி பையா நீ இங்கேயே இருக்கணும் சரியா, வெளியே வந்துட கூடாது. நானும் அண்ணனும் போய் பாம்பை பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறோம் சரியா? சரிம்மா. பத்திரமா இருக்கணும் சரியா? ஐயாமார்களே அம்மாமார்களே எல்லாரும் வாங்க, வந்து பாம்பாட்டத்தை பாருங்க. என்ன பாம்பாட்டி உங்ககிட்ட குட்டி குட்டி பாம்பு தான் இருக்கா, பெரிய பாம்பு இல்லையா? நம்ம கிட்ட பெரிய பாம்பெல்லாம் இருக்குமா, தோ காட்டுறேன். அட இந்த பாம்பு எங்க போகுது? ஏய் பாம்பு எங்க போற? நில்லு நில்லு. ஐயோ இந்த பாம்பு என்னைய கொத்த வந்தே. பாம்பாட்டி நீங்களே போய் ஒளிஞ்சுக்கிறீங்க, அப்புறம் பாம்பை யார் பிடிப்பா? ஐயோ அந்த பாம்புக்கு என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப கோவமா இருக்கு, நம்மளால பிடிக்க முடியாது. அம்மா பாம்பு வேற வீட்டுக்குள்ள போதுமா, தம்பி வேற தனியா இருக்கா வீட்டுக்குள்ள. ஐயோ என் பையன் வேற தனியா இருக்கிறானே, யாராவது போய் அந்த பாம்பை பிடிங்களேன். பாம்பாட்டி நீயாவது போய் புடியேப்பா. ஐயோ அது ரொம்ப கோவமா இருக்குது, அது பிடிக்க போய் யாரு அதுக்கிட்ட கொட்டு வாங்குறது, நம்மளால பிடிக்க முடியாது. ஐயோ அந்த பாம்பாட்டி வேற போயிட்டானே, என் பையன் வேற வீட்டுல தனியா இருக்கானே, யாராவது போய் அந்த பாம்பை பிடிங்களேன். டாலிஷ் போய் பக்கத்து வீட்டு அங்கே கூப்பிடுவாப்பா, அவராவது வந்து அந்த பாம்பை பிடிக்கட்டும். ஆண்டாமா போய் கூட்டிட்டு வரேன். என்ன மேடம் என்ன கூப்பிட்டுருந்தீங்களா, என்ன விஷயம்? சார் எங்க வீட்டுல பாம்பு வந்துருச்சு சார், கொஞ்சம் பிடிச்சிருங்களேன் ப்ளீஸ் சார். என்ன மேடம் இவ்வளவு பெரிய பாம்பா இருக்கு, இது எப்படி தானே நான் பிடிப்பேன்? இது ரொம்ப மோசமான பாம்பு, இது நான் பிடிச்சனா என் கையை கடிச்சிடும். ஐயோ நான்லாம் இது பிடிக்க மாட்டேன். சே உங்களை போய் கூப்பிட்டேனே, ஒரு பாம்பு கூட பிடிக்க முடியலையா உங்களால? சரியான பைனாங்கோலி பைனாங்கோலி பைனாங்கோலி. மேடம் நான் ஒன்னும் பைனாங்கோலி இல்ல, இப்போ உங்களுக்கு என்ன அந்த பாம்பு பிடிச்சி வெளியே போடணும். இருங்க இப்ப நான் அந்த பாம்பு பிடிச்சி வெளியே போடுறேன். பாம்பே பாம்பே என் மானத்தை மட்டும் வாங்கிறாத, அவன் அப்படியே புடிக்கிறேன். வா நம்ம 2 பேரும் நைஸா வெளியே ஓடிடலாம். ஐயோ இந்த பாம்பை நம்ம பிடிக்கலன்னு தான் கடைசியில இந்த பாம்பு நம்மள பிடிச்சிட்டு இப்ப என்ன யாரு காப்பாத்த போறது?